ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் மனிதன் பூமியில் வாழ்ந்தான். ஆனால் காலம் முடிவை நோக்கி நகர்ந்தது. வானம் ஏன் இப்படி மாறுகிறது? சூரியன் இருண்டது. சந்திரன் இரத்தமாக மாறியது. பூமி நடுங்கியது. கடல் கொந்தளித்தது. இது கடைசி நாள் ஆகுமா? பரலோகம் திறந்தது. ஆயிரக்கணக்கான தேவதூதர்கள் தேவனின் குரல் பூமியை அதிர வைத்தது. கல்லறைகள் திறந்தன. இது நியாய தீர்ப்பு நாள். மரித்தவர்கள் எழுந்தார்கள். எல்லா ஜாதிகளும் ஒன்றாக நிறுத்தப்பட்டன. மனிதகுமாரன் மகிமையோடு வந்தார். அமைதி, நியாயத் தீர்ப்பு ஆரம்பமாகிறது. வாழ்க்கையின் புத்தகங்கள் திறக்கப்பட்டன. ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் எழுதப்பட்டிருந்தது. மறைந்திருந்த அனைத்தும் வெளிப்பட்டது. அன்பும் கருணையும் நினைவு கொள்ளப்பட்டது. அப்போது மனிதகுமாரன் ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிப்பது போல் மனிதரை பிரித்தார். நீதிமான்கள் அமைதியுடன் நின்றார்கள். அவர்கள் இன்ன வீணாகவில்லை. அநியாயம் செய்தவர்கள் நடுங்கினர். அவர்களின் மனசாட்சி அவர்களை குற்றம் சொன்னது. நான் பசித்தபோது நீங்கள் எனக்கு உணவளித்தீர்கள். தாகமாயிருந்த போது நீர் கொடுத்தீர்கள். நீங்கள் சிறியவர்களுக்கு செய்தது எனக்கே செய்தது. நீங்கள் என்னை கண்டபோதும் என்னை உதவவில்லை. நான் உங்களை அறியேன். இது இறுதி நியாயத்தின் தண்டனை. தீமைக்கு முடிவு தந்தது. இருள் மறைந்தது. மனிதன் தனது வாழ்க்கையை நினைத்தான்.
என் பிதாவின் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, பரலோக வாசல்கள் திறந்தன. புதிய வானம், புதிய பூமி. தேவனின் நகரம். இனி துக்கமில்லை, இனி மரணமில்லை. தேவனின் மகிமை என்றென்றும். இதோ நான் விரைவில் வருகிறேன்.